ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் என்னடா செய்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். எந்த அவல் வேணால் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் டஸ்டெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அவலை நம்ம ஊற வச்சு செய்யும் போது தான் அது நல்லா அரைப்படும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. அவலை வச்சு நம்ம இந்த தோசை ரெடி பண்ணுறதுனால தோசை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்க அவலெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நார்மலான தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து வெந்தயம்லாம் சேர்ப்போம். இதுக்கு அந்த மாதிரி சேர்க்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்படி இருந்தால் தோசை நல்லா இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே கெட்டியாக இருக்கும். அதனால் கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தோசை ஊற்றும் போது தான் நம்ம சில பொருள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தோசை சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசை நல்லா வரும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எடுத்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஓரளவுக்கு மந்தமாக ஊற்றிருக்கோம். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த தோசைக்கு மேலேயே தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து அப்படி மேலாக்க தூவி விட்டுக்கலாம். இது ரெண்டுமே கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. பட் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் மிளகுத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தோசையை சுற்றி நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம தோசையை ரொம்ப மந்தமாக ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ள மாவெல்லாம் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். தோசை ரொம்ப மந்தமாக இல்லாமல் மெல்லிஸாக ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா மாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ரவை தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களும் மாவில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு மெல்லிஸாக தோசை ஊற்றுறோம். இந்த அவல் தோசையை பொறுத்தளவுக்கு மந்தமாக ஊற்றுறதை விட ரொம்ப மெல்லிஸாக ஊற்றிருக்கோம்ல, அந்த தோசை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஊற்றிருந்த தோசை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் ஊற்றிருந்தோம். அது வீடியோ எடுக்கலை. நம்ம மெல்லிஸாக ஊற்றும் போது தான் தோசை பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ரவை தோசையை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாவில் தோசை இட்லியாக சாப்பிட்டு நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கோம். அதனால டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சாம்பார் கார சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த தோசையை சுட்டு கொடுத்து அசத்துங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.